ஓம் நமோ வெங்கடேஷாய. திருப்பதி பெருமாளை நமக்கு பிடிச்ச நாளில் கிட்ட குலசேகரன் படி வரைக்கும் போய் தரிசனம் செய்யணும் அப்படின்னா ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட், டோனார் விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட்லாம் இருக்குது. இந்த டிக்கெட்ஸில் நம்ம கிட்ட போய் தரிசனம் செய்யலாம். ஆனால் அப்படியே பார்த்துட்டு வந்துடணும். நின்று நம்ம சேவிக்கலாம் முடியாது. ரொம்ப நேரம் பெருமாளை சேவிக்கணும், ஸ்பெஷல் சேவாஸ் எல்லாம் அட்டன் பண்ணணும் அப்படின்னா குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கப்படுற ஆன்லைன் ஆஃப்லைன் லக்கி டிப்பில் பார்ட்டிசிபேட் பண்ணி செலக்ட் ஆனால் தான் முடியும். இதில் ஒரு சில சேவாஸ் ஆஃப்லைன் லக்கி டிப்பில் மட்டுமே இருக்கும். அதில் தான் ரொம்ப அதிக நேரம் பெருமாளை கிட்ட உட்காந்து சேவாவோட தரிசனம் செய்யலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இதை பற்றின டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நாளையிலேருந்து ஆஃப்லைன் லக்கி டிப் சேவா ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் ஆகிடும் திருமலா ஆஃப்லைன் ஆர்ஜிதம் கவுண்டரில். ஏன்னா 15ஆம் தேதியிலேருந்து ரெகுலராக காலையில் நடக்கக்கூடிய சுப்பிரபாதம் சேவாலேருந்து தோமாலா அர்ச்சனாலாம் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ எப்போ திருப்பதிக்கு போனாலும் இந்த ஆஃப்லைன் லக்கி டிப்பில் நம்ம ட்ரை பண்ணுறப்போ ஆன்லைனை விட கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் சான்சஸ் அதிகமாக இருக்கும். இப்போது ஆன்லைன்லேயே சுப்பிரபாதம் சேவாக்கே எடுத்துக்கிட்டாலே 7 லட்சம் பேர் ஒரு மாதத்துக்கு ஆவரேஜாக ரெஜிஸ்ட்ரேஷன் செய்கிறாங்க. ஆஃப்லைனில் நம்ம போகிறப்போ அந்த கவுண்ட்டு பார்த்திங்கன்னா க்ரௌடு ஹெவியாக இருக்கும்போது 1000 1200 இருக்கும். மற்ற நாட்களில் ஒரு 700 800 இருக்கும். ஸோ அந்த ரேஷியோ மாறுறதுனால நம்ம செலக்ட் ஆகிறதுக்கு உண்டான சான்சஸ் அதிகமாக இருக்கும். ஆஃப்லைன் லக்கி டிப் பற்றின லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன், எந்த சேவாவில் பெருமாளை எவ்வளோ நேரம் சேவிக்கலாம், எந்தெந்த நாட்களில் என்னென்ன சேவாஸ் இருக்கும், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்ன, சேவாவில் செலக்ட் ஆகிட்டால் நம்ம என்ன செய்யணுங்கிறது பற்றின எல்லா இன்ஃபர்மேஷனும் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக ஷேர் பண்ணுறேன். ஸோ எப்போ திருப்பதிக்கு போனாலும் மிஸ் பண்ணாமல் இந்த சிஆர்வர் ரூம் புக்கிங் ஆஃபீஸில் ஆர்ஜிதம் கவுண்டருக்கு போய் ட்ரை பண்ணுங்கள். ஜென்ரல் ரூல்ஸ் என்னென்னா, மறுநாள் நடக்கிற சேவாக்கு தான் முதல் நாள் இந்த லக்கி டிப் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஆஃப்லைனில் க்யூவில் நின்று தான் நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் செய்யணும். யார் தரிசனம் பார்க்கணுன்ட்டு விருப்பப்படுறோமோ அவங்க போகும்போதே ஆதார் வச்சுக்கணும். 12 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் தேவை கிடையாது. எந்த சேவையில் அலோவ் பண்ணுவாங்க மாட்டாங்கங்கிறத பற்றின இன்ஃபர்மேஷனும் ஷேர் பண்ணுறேன். ஆன்லைனில் இன்கேஸ் நீங்கள் லக்கி டிப்பில் செலக்ட் ஆயிருந்தீங்கன்னா கூட ஆஃப்லைனில் ட்ரை பண்ணலாம். ஏன்னா ஆஃப்லைன் தோமாலா சேவாவில் செலக்ட் ஆகிட்டு அதே மாதமே ஆன்லைன்லேயும் நான் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்தப்போ அலோவ் பண்ணுச்சு. அதனால் ஆன்லைன் வேறு போல இருக்குது, ஆஃப்லைன் வேறு போல இருக்குது. அண்ட் வேறு எந்த தரிசன டிக்கெட் இருந்தாலும் சரி, டிக்கெட்டே இல்லைனாலும் சரி, இந்த ஆஃப்லைன் லக்கி டிப்பில் நம்ம திருமலாவில் ட்ரை பண்ணலாம். டைமிங்ஸ் காலையில் 11 மணிலேருந்து சாயந்தரம் 5 மணி வரைக்கும். இந்த ஆர்ஜிதம் கவுண்டர் இப்போ நீங்கள் பார்க்குறது, இதில் நம்ம க்யூவில் ஜாயின் பண்ணிக்கணும். காலையில் 10 மணிலேருந்து நிற்கிறதுக்கு ஆரம்பிச்சிருவாங்க. நாளையிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது நாளைக்கு உண்டான சேவா ரெஜிஸ்ட்ரேஷன். ஸோ இதுதான் க்யூ. ராம்பக்கி சாக்கு போகிற பஸ்ஸில் ஏறினா கூட இதுக்கு பின்னாடி சைடு இறக்கி விடுவாங்க, அப்படியே வந்துடலாம். திருமலா மெயின் பஸ் ஸ்டேஷனில் இறங்குறோம் அப்படின்னா இப்போ நீங்கள் வீடியோ ஸ்டார்டிங்லேருந்து பார்த்த வழியாக கூட ஈஸியாக நம்ம சிஆர்வர் ரூம் புக்கிங் ஆஃபீஸ்க்கு நடந்தே வந்துடலாம். காலையில் 11 to 5 மணிக்குள்ளார இந்த க்யூவில் ஜாயின் பண்ணிக்கிறோம் அப்படின்னா ஓரளவுக்கு 4:30 மணிக்குள்ளார ஜாயின் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம க்யூ எல்லாம் தாண்டி கவுண்டர் போகிறதுக்கு ஒரு 20 to 30 நிமிஷம் ஆகும். ஸோ 4:30 மணி வச்சுக்கோங்க. இல்லை அதுக்கு முன்னாடியே சேஃபர் சைடுக்கு க்யூவில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஆவரேஜாக உங்களுக்கு 20 to 30 மினிட்ஸ் அன்றைக்கி இருக்கிற க்ரௌடை பொறுத்து ஆகும். கொஞ்சம் பேரை அலோவ் பண்ணுவாங்க. ஏன்னா உள்ள கவுண்டரில் இருக்கிற க்யூ கிளியர் ஆக நம்மளை அலோவ் பண்ணுவாங்க. க்யூவில் இருக்கணும், நமக்காக இன்னொருத்தர் நிற்க முடியாது. இப்போ ஒரு சேவை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். சுப்பிரபாதம் சேவாவோட ஒரு டிக்கெட் காஸ்ட் 120 ரூபாய். ஆன்லைன்லேயும் ட்ரை பண்ணலாம். ஒரு நாளைக்கு ஆவரேஜாக 270 கோட்டா ஓப்பன் பண்ணுவாங்க. சில நாட்கள் 260 கூட இருக்கும். ஆஃப்லைன்னா ஸ்டாண்டர்டாக 50 கோட்டா ஓப்பன் பண்ணுவாங்க. அண்ட் ஆல்மோஸ்ட் எல்லா நாட்களையும் இருக்கக்கூடிய சேவானா சுப்பிரபாதம் சேவா. அடுத்து தோமாலா சேவா, அர்ச்சனா சேவா. இது ரெண்டுமே ஒரு டிக்கெட்டோட காஸ்ட் 220 ரூபாய். ரெண்டுமே ஆன்லைன்லேயும் உண்டு, ஆஃப்லைன்லேயும் உண்டு. ரெண்டுமே ஆன்லைன்லேயுமே ஸ்டாண்டர்டாக 10 கோட்டா ஓப்பன் பண்ணுவாங்க, ஆஃப்லைன்லேயும் 10 கோட்டா ஓப்பன் பண்ணுவாங்க. 220 ரூபாய் ஒரு டிக்கெட்டோட காஸ்ட். அடுத்து அஷ்டதல பாத பத்மாராதனா ஆன்லைனில் மட்டும்தான் ட்ரை பண்ண முடியும். 60 கோட்டா ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ணாங்கன்னா 1250 ரூபாய் ஒரு டிக்கெட்டோட காஸ்ட். அடுத்து திருப்பாவட சேவா ஆஃப்லைனில் மட்டும்தான் கிடைக்கும். ஒரு டிக்கெட்டோட காஸ்ட் 850 ரூபாய். 25 கோட்டா ஓப்பன் பண்ணுவாங்க. மேல்சாத்து வஸ்திரம் பூராபிஷேகம் மட்டும் ஸ்டாண்டர்டாக உங்களுக்கு கோட்டா ஓப்பன் பண்ணுறது கிடையாது. அட்வான்ஸாக புக் பண்ணவங்க யாராவது கேன்சல் பண்ணாங்கன்னா அதை பேஸ் பண்ணி அவைலபிலிட்டி பொறுத்து கோட்டா ஓப்பன் பண்ணுவாங்க. சில நாட்கள் ஓப்பன் பண்ணாமல் கூட இருப்பாங்க. சில நாட்கள் 2ல் ஏதாச்சும் ஒன்று இருக்கும், சில நாட்கள் 2மே ஓப்பன் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஸ்டாண்டர்டாக கோட்டை கிடையாது.
மேல் சாத்து வஸ்திரம் 12,500 2 பேருக்கு கப்பிள் டிக்கெட். பூராபிஷேகம் ஒரு டிக்கெட்டோட காஸ்ட் 750 ரூபாய். ஆஃப்லைனில் மட்டும்தான் கிடைக்கும். நிஜபாத தரிசனம் விசேஷ பூஜாலாம் கேன்சல் பண்ணிட்டாங்க. இது இல்லாமல் ஆர்ஜிதம் கவுண்டரில் தினமுமே கல்யாணோற்சவம் இருக்கும். ரெகுலர் கல்யாணோற்சவம் இருக்கும். ஆவரேஜாக அது 80 கோட்டா போல் ஓப்பன் பண்ணுவாங்க. 1000 ரூபாய் கப்பிள் டிக்கெட். கப்பிள் கல்யாணோற்சவம்னு தனியாக இருக்கும். புதுசாக கல்யாணமானவங்க 7 நாட்களுக்குள்ளே போகிறோம் நாள் அப்படின்னா இந்த ஆர்ஜிதம் கவுண்டரில் ஃபஸ்ட்டு கம் ஃபஸ்ட்டு ஷோ பேசிஸில் 20 டிக்கெட்ஸ் டெய்லியுமே கொடுப்பாங்க. அந்த டிக்கெட்டை வாங்கிட்டு மறுநாள் சுவாமி தர்ஷனம் பார்க்கலாம். இதை பற்றின டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் நம்ம சேனலில் ஷேர் பண்ணியிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் அதை பார்த்துட்டு தரிசனமும் செய்துட்டு வந்ததாக ஷேர் பண்ணாங்க. கல்யாணோற்சவம் வேறு. கல்யாணோற்சவம்னா சுபதம் என்ட்ரி வழியாக ஜாயின் பண்ணி கல்யாணோற்சவத்தை அட்டன் பண்ணிவிட்டு பெருமாளை ஜெயன் விஜயன் வரைக்கும் பார்த்துட்டு வரலாம். மீதி எல்லா டிப் சேவாஸ் காலையில் நடக்கிறது எல்லாமே முன்னூறு தரிசனம் கியூவில் என்ட்ரி பாயிண்ட் இருக்கும். இதில் சுப்பிரபாதம் சேவை அட்டன் பண்ணுறோன்னா பங்காரு வாக்கிலில் நின்றுட்டு சுப்பிரபாதம் விண்ணப்பிப்பாங்க. அதை கேட்டு முடிச்சதுக்கப்புறம் கியூவில் ஜாயின் பண்ணி கிட்ட குலசேகரன் படி வரைக்கும் அப்படியே பார்த்துட்டு வந்துடணும். திருப்பாவாடை சேவை அட்டன் பண்ணுறோம் அப்படின்னா பங்காரு வாக்கிலில் உட்காந்து சேவா பார்க்கலாம். 20 நிமிஷம் போல் நடக்கும். அதுக்கப்புறம் கியூவில் ஜாயின் பண்ணி திருப்பதி பெருமாளை கிட்ட குலசேகரன் படி வரைக்கும் போய் வியாழக்கிழமை நம்ம பார்த்துட்டு அப்படியே வந்துடணும். தோமால சேவா, அர்ச்சன சேவா, அஷ்டதலபாத பத்மநாதன சேவாவில் 1/2 மணி நேரம் பெருமாள் கிட்ட உட்காந்து சேவாவும் பார்த்துட்டு மறுபடியும் கியூவில் ஜாயின் பண்ணி கிட்ட குலசேகரன் படி வரைக்கும் போய் தரிசனம் பண்ணிட்டு வரலாம். பூராபிஷேகம் டிக்கெட் வாங்கினவங்க பின்னாடி நின்றுட்டும் ஆல்மோஸ்ட் அது பங்காரு வாக்கில் இருக்கும்னு சொல்கிறாங்க. மேல் சாத்து வஸ்திரம் நம்ம செலக்ட் ஆகிட்டோம் அப்படின்னா 12,500 அந்த டிக்கெட். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக பெருமாள் கிட்ட உட்காந்து 1.5 மணி நேரம் அபிஷேகமாக பார்த்துட்டு மறுபடியும் கியூவில் ஜாயின் பண்ணி கிட்ட குலசேகரன் படி வரைக்கும் போய் தரிசனம் செய்துட்டு வரலாம். அதிக நேரம் பெருமாளை நம்ம உட்காந்து சேவாவும் பார்க்கணும், அதுக்கப்புறமா கியூவில் ஜாயின் பண்ணி கிட்ட சாமியும் பார்க்கணும் அப்படின்னா இந்த மேல்சாத்து வஸ்திரம் சேவாவில் தான் முடியும். பூராபிஷேகம்லேயே முடியும், பட் பின்னாடி இருந்து நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும் அதே சேவா. இதில் கப்பலாக மட்டுமே பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய சேவா எதுனா மேல்சாத்து வஸ்திரம். நம்ம பதியும் போதே கேட்பாங்க, கல்யாணோற்சவமும் கப்பல் டிக்கெட் தான், ஆனால் ஒரு சில சப்ஸ்கிரைபர்ஸ் சொல்கிறாங்க இல்லை நாங்கள் சேம் ஜெண்டர் கூட பதிஞ்சிருக்கோம் அப்படின்ட்டு. அடுத்து கப்பல் கல்யாணோற்சவம் ஷியோராக அது கப்பலுக்கு மட்டும்தான், அதுவும் புதுசாக கல்யாணமானவங்களுக்கு மட்டும்தான். மீதி எல்லா சேவாஸுமே ஒருத்தராகவும் பதியலாம், சேம் ஜெண்டராகவும் பதியலாம், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாகவும் பதியலாம். ஒரு ரெஜிஸ்ட்ரேஷனில் ஒருத்தருக்கு இல்லை மேக்ஸிமம் 2 பேருக்கு நம்ம பதிஞ்சுக்கலாம். அதுக்கு மேலேனா இன்னொரு தனி மொபைல் நம்பர் கொடுத்து தான் பதிஞ்சுக்கணும். அடுத்து 12 வயசுக்கு கீழே எந்தெந்த சேவாஸில் அனுமதிக்கிறாங்கன்னா சுப்பிரபாதம், தோமாலா, அர்ச்சனால அது அனுமதிக்கிறாங்க. ஆக்சுவலாக ரூல் படி குழந்தைங்க அனுமதி கிடையாதுன்னு தான் போடுறாங்க, பட் இந்த சேவாஸில் அனுமதிக்கிறாங்க. மேல்சாத்து வஸ்திரத்தில் ஸ்ட்ரிக்டாக குழந்தைங்க கிடையாதுன்னு சொல்லுவாங்க. ஒரு சில சேவாஸில் எப்படி நான் மீதி சேவாஸ் சொல்கிறேன், அனுமதிப்பாங்க, பின்னாடி நிற்க சொல்லிடுவாங்க. உள்ள வரைக்கும் அனுமதிக்காமல் ரொம்ப கை குழந்தையெல்லாம் வச்சுருக்கோம் அப்படின்னா பின்னாடி இருக்கிறதுக்கு அனுமதிப்பாங்க. அது அப்பப்போ இருக்கிற சூப்பர்வைசரை பொறுத்து. ஜென்ரலாக சுப்பிரபாதம், தோமாலா, அர்ச்சனாலாம் அனுமதிக்கிறாங்க. அஷ்டதலபாத பத்மநாதனால கூட கூட்டிகிட்டு போனோம் அப்படின்னாங்க. குழந்தைங்க வச்சுருக்கோம் அப்படின்னா பேக் சைடில் இருக்கிறதுக்கு அனுமதிக்கிறாங்க. அது சூப்பர்வைசரை பொறுத்து. பட் ரூல் படி குழந்தைங்க அலோட் கிடையாதுன்னு டிக்கெட்டில் போட்டிருக்கோம். அண்ட் இப்போ ஆஃப்லைனில் நம்ம ட்ரை பண்ணுறோம், செலக்ட் ஆகிட்டோம். அந்த செலக்டான டிக்கெட்டை வச்சு அக்காமடேஷன் கொடுப்பாங்களான்னா கொடுக்க மாட்டாங்க. அக்காமடேஷன் நம்ம தான் பார்த்துக்கணும். ஆன்லைனில் நம்ம செலக்ட் ஆகிட்டோன்னா ஆன்லைன்லேயே நம்ம 2 பேருக்கா செலக்ட் ஆகிருக்கோம் அப்படின்னா புக் பண்ணிக்கலாம். பட் ஆஃப்லைனில் நம்ம அன்றைக்கி சாயந்தரம் தான் நமக்கு ரிசல்ட்டே தெரியும். அப்போ அந்த டிக்கெட்டை காமிச்சு நமக்கு ஏதாவது ஸ்பெஷலாக அக்காமடேஷன் கொடுப்பாங்களான்னா அப்படியெல்லாம் எந்த டிக்கெட்டுமே கொடுக்க மாட்டாங்க. மேல்சாத்து வஸ்திரத்துக்கும் கொடுக்க மாட்டாங்க, சுப்பிரபாதம் சேவை கூட கொடுக்க மாட்டாங்க. இப்போ சாயந்தரம் ரிசல்ட் வந்துருச்சுன்னா நம்மளோட ரூம் வக்கேட் பண்ணுற மாதிரி இருக்கும், இல்லை ரூமே இல்லாத மாதிரி இருக்கும். அப்போ என்ன பண்ணுறதுனா பிஎஸ்சியில் ஸ்டே பண்ணிக்கலாம், பில்கிரிம் அம்யூனிட்டி காம்ப்ளெக்ஸ். இல்லை சாயந்தரமுமே சில டைம் சிஆர் ஒரு ரூம் புக்கிங் ஆஃபீஸில் ஜென்ரலாக டிக்கெட் இருக்கிறவங்க இல்லாதவங்களுக்குன்னு ஒரு ரூம் கொடுப்பாங்க. அப்போ நம்ம க்யூவில் ஜாயின் பண்ணி ஒரு ரூம் எடுத்துக்கணும். இல்லை ப்ரைவேட் மட்ஸில் இப்போ பெரிய ஜியர் மட்லேயே லாக்கர் மட்டும் கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆப்ஷன் பார்த்துக்கணும். நம்ம காலையில் 11 மணிலேருந்து சாயந்தரம் 5 மணி வரைக்கும் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்துக்கலாம். இருந்தாலும் ஒரு 4:30 மணிக்குள்ளார க்யூவில் ஜாயின் பண்ணிக்கிறது பெஸ்ட் ஆப்ஷன். க்ரௌடு ரொம்ப இருக்குது, கவுண்டர் கிட்ட போகிறப்ப 5 ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. அதனால் சேஃபர் சைடுக்கு கொஞ்சம் ஒரு 4-4:15 ஜாயின் பண்ணிக்கிறது பெஸ்ட் ஆப்ஷன். நடுவில் லஞ்சு கொண்டும் போவாங்க. அந்த மாதிரி நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் செய்து முடிச்சுட்டு 5 மணியோட கவுண்டர் க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா செலக்ட் ஆகிட்டா எஸ்எம்எஸ் அனுப்புவாங்க. ஈவன் செலக்ட் ஆகலைன்னா கூட அனுப்புகிறாங்க தான், ரெக்ரெட்டுன்னு சொல்லிட்டு. சில டைம் செலக்ட் ஆகலைன்னா
எஸ்எம்எஸ் வராது. அப்போ நம்ம இந்த சிஆர்ஓ ரூம் புக்கிங் ஆஃபீஸ்லேயே ஆர்ஜிதம் கவுண்டரில் எப்படி நம்மளை செலக்ட் பண்ணுறாங்கங்கிறதும் பார்க்கலாம். 5:30 மணி போல் வெயிட் பண்ணால் அப்படியே டிஸ்பிளேயில் தெரியும். அடுத்து செலக்ட் ஆனவங்களோட லிஸ்ட்டும் அப்படியே நைட்டு ஒரு 9 மணி வரைக்கும் ஓடிக்கிட்டே இருக்கும். அப்போ கூட வந்து பார்த்துக்கலாம். இன்கேஸ் நம்ம செலக்ட் ஆகிட்டோன்னா ஃபஸ்ட்டு செலக்டட்னு எஸ்எம்எஸ் அனுப்புகிறாங்க. அடுத்து ஃபியூ மினிட்ஸில் பே பண்ணுறதுக்கு உண்டான லிங்க்கும் நமக்கு எஸ்எம்எஸ்ஸாக அனுப்புவாங்க. உங்களுக்கு ஓகேனா நீங்கள் அந்த லிங்க் மூலமாகவும் பே பண்ணிக்கலாம். ஆனால் டிக்கெட்டை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் ஷாப்பில் போய் நம்ம பிரிண்ட் அவுட் எடுத்துக்கணும். இல்லை அந்த பேமெண்ட்டை சிஆர்ஓ ரூம் புக்கிங் ஆஃபீஸில் போய் பண்ணிக்கலாமான்னா அதுவும் செஞ்சுக்கலாம். நம்ம செலக்ட் ஆகிட்டோன்னு வச்சுக்கோங்க, அதே ஆர்ஜிதம் கவுண்டர் போனால் அங்கே ஸ்டாஃப் இருப்பாங்க, கூட்டமே இருக்காது. அப்போ போய் நம்ம செலக்ட் ஆகிட்டோன்னு சொல்லிட்டு அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்லிப்பை காமிச்சோன்னா அங்கே நம்ம பே பண்ணிக்கலாம். ஆன்லைனில் தான் நம்ம பே பண்ணிக்கணும். ஜிபே கார்டு பேமெண்ட் இருக்கும், அங்கே போய் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு சிலர் கேட்குறீங்க, எங்களுக்கு சாயந்தரம் தரிசனம் இருக்குது, நாங்கள் தரிசனத்துக்கு போயிடுவோம், ரிசல்ட்டே வெளியில் வந்து தான் பார்ப்போம், எத்தனை மணி வரைக்கும் அந்த பே பண்ணிக்கலாம் அப்படின்னா மேக்ஸிமம் 8 மணிக்குள்ளார போகிறது சேஃப். 8, 8:30 இல்லை 9 கூட வச்சுக்கோங்களேன். இருந்தாலும் 8 மணிக்குள்ளார நம்ம பே பண்ணிடணும். நமக்காக இன்னொருத்தர் பே பண்ணலாமா, நாங்கள் தரிசனத்துக்கு போயிருப்போம் அப்படின்னா உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு போங்க. அந்த ஸ்லிப்பு, ஆதார் அதெல்லாம் கொடுத்துட்டு போங்க. நம்ம போய் ரெக்வஸ்ட் பண்ணி நமக்காக இன்னொருத்தர் கூட பே பண்ணலாம். ஏன்னா அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க, அதுக்காக சொல்கிறேன். ஏன்னா ஃபோட்டோ நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறப்ப எடுக்கிறோம்ல, அதுதான் அவங்க பிரிண்ட் அவுட்டாக கொடுப்பாங்க. சிஆர்ஓ ஆர்ஜிதம் கவுண்டரில் பே பண்ணுறப்போ அவங்களே பிரிண்ட் அவுட்டை கொடுத்துருவாங்க. இதே நம்ம அந்த எஸ்எம்எஸில் வர லிங்க் மூலமாக பே பண்ணுறோம், யூபிஐயில் பே பண்ணலாம். அப்படி பண்ணுறப்போ பிரிண்ட் அவுட்டை நம்ம டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கணும். செலக்ட் ஆகிட்டோங்கிற அந்த மொமெண்ட்டு அந்த எஸ்எம்எஸ் திருவிழையில் இருந்தோ இறங்கும் போதோ பார்த்தோம் அப்படின்னா அப்படியே ஒரு பிபி ஏறி இறங்கும். அப்படி இருக்கும் அந்த மொமெண்ட்டு. அக்காமடேஷன் அப்போல்லாம் இல்லைன்னா கூட பரவாயில்லன்னு தோணும், பெருசாக தேடாத அக்காமடேஷன். செலக்ட் ஆகலைன்னா கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்கும். எத்தனை தடவை வேணாலும் நம்ம ட்ரை பண்ணலாம், தினமும் கூட ட்ரை பண்ணலாம். செலக்ட் ஆகலை அப்படின்னா எப்போவுமே அது கல்யாணோற்சவமாக இருக்கட்டும் இல்லை வேறு டிப் சேவாவாக இருக்கட்டும், ஆஃப்லைனில் ட்ரை பண்ணுறப்போ ஏதாச்சும் ஒரு இதில் தான் நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியும். மொதல் நாள் நாங்கள் கல்யாணோற்சவத்தில் செலக்ட் ஆகிட்டோம், மறுநாள் சுப்ரபாதம் சேவாவில் ட்ரை பண்ணலாமான்னா அப்படியெல்லாம் ஆகாது. 180 days கேப் வந்துடும். ஆஃப்லைன்லேயே ஒரு இதில் செலக்ட் ஆகி அடுத்து நம்ம ட்ரை பண்ணுறப்போ இப்போ ஒரு நாளும் எந்தெந்த கோட்டா ஓப்பன் பண்ணுவாங்கங்கிறது பார்க்கலாம். சுப்ரபாதம் சேவா கல்யாணோற்சவம் தினமுமே இருக்கும். திங்கக்கிழமை போகிறோன்னா சுப்ரபாதம் சேவா, தோமால சேவா, அர்ச்சனை சேவா, கல்யாணோற்சவம் இருக்கும். கப்பல் கல்யாணோற்சவம் டெய்லியுமே இருக்கும். செவ்வாய்க்கிழமை போகிறனாலும் அதே மாதிரி தான், சுப்ரபாதம், கல்யாணோற்சவம், கப்பல் கல்யாணோற்சவம், தோமால சேவா, அர்ச்சனை சேவா இருக்கும். இருக்கிறதுலே அதிக சேவாஸ் இருக்கக்கூடியது புதன்கிழமை போகிறப்ப தான். ஜென்ரலாக புதன்கிழமைகளில் கூட்டமும் கம்மியாக இருக்குமா, செலக்ட் ஆகிறதுக்கு உண்டான சான்சஸ் அதிகமாக இருக்கும். புதன்கிழமை சுப்ரபாதம் சேவா, தோமால சேவா, அர்ச்சனை சேவா, திருப்பாவாட சேவா, கல்யாணோற்சவம் சேவா இருக்கும், கப்பல் கல்யாணோற்சவம் இருக்கும். வியாழக்கிழமை போகிறப்போ மேல்சாத்து வஸ்திரம், பூராபிஷேகம் சில நாள் ரெண்டுமே ஓப்பன் பண்ணுவாங்க. சில வியாழக்கிழமைகளில் ரெண்டுமே இருக்காது. சில வியாழக்கிழமைகளில் ஏதாச்சும் ஒன்று இருக்கும். அந்த மாதிரி மேல்சாத்து வஸ்திரம், பூராபிஷேகம். அடுத்து வெள்ளி சனி ஞாயிறுனா சுப்ரபாதமும் கல்யாணோற்சவம் மட்டும்தான் இருக்கும். க்ரௌடும் அதிகமாக இருக்குமா ஜென்ரலாக வீக்கெண்டில். ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறவங்களும் பார்த்திங்கன்னா சுப்ரபாதம் சேவாக்கு அதிகமாக இருக்கும். நம்ம போகணுன்ட்டு அங்கே பெருமாள் முடிவு எடுத்துட்டார் அப்படின்னா எப்போ போனாலும் எந்த டைமில் ரெஜிஸ்ட்ரேஷன் எந்த சேவா பண்ணாலும் அது அப்படியே கிடைக்கும். கிடைக்கிற வரைக்கும் ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்போம். ஜென்ரலாக எப்போ கிடைக்கிறதுக்கு உண்டான சான்சஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னா புதன்கிழமை நிறைய சேவாஸ் ஓப்பன் பண்ணுறதுனால அன்றைக்கி போய் ட்ரை பண்ணுறப்போ கொஞ்சம் சான்சஸ் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி சுப்ரபாதம் சேவாவும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஆன்லைனில் நானும் 5 வருஷமாக ட்ரை பண்ணிருக்கேன். கோவிடுக்கு அப்புறம் எனக்கு எதுவுமே கிடைக்கல. கோவிடுக்கு முன்னாடி சுப்ரபாதம் சேவாவில் ஆன்லைனில் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன். ஃபஸ்ட் டைமே கிடச்சிருச்சு. அப்புறம் ஒரு தடவை ட்ரை பண்ணேன் அதே வருஷத்துலேயே, அப்போ கிடச்சிது. அதுக்கப்புறம் கோவிட்லேருந்து ஆன்லைனில் நானும் செலக்ட் ஆகவே இல்லை. பட் ஆஃப்லைனில் போகிறப்பெல்லாம் ட்ரை பண்ணுவேன்னா அப்போ மேல்சாத்து வஸ்திரம், திருப்பாவாடை சேவா, தோமால சேவாலாம் கிடச்சிருக்கு. ஸோ ஆஃப்லைன் கன்வீனியண்ட்டாக இருக்கும். என்ன நம்ம க்யூவில் நேரில் போய் நின்று எடுக்கிறது தான். மற்றபடி கிடைக்கலன்ட்டு வர்றப்போ வீட்டுக்கு அப்பயும் கஷ்டமாக தான் இருக்கும். இருந்தாலும் ஆஃப்லைனில் சான்சஸ் அதிகமாக இருக்கும். ஸோ எப்போ திருமலைக்கு போனாலும் ட்ரை பண்ணுங்கள். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. பிரசாதம் ஜென்ரலாக டிப் சேவாக்கு ஒரு டிக்கெட்டுக்கு ஒரு 50 ரூபாய் லட்டு ஸ்டாண்டர்டாக கொடுத்துருவாங்க. திருப்பாவாடை சேவை நம்ம அட்டன் பண்ணுறோன்னா எக்ஸ்ட்ராவாக 500 ரூபா பே பண்ணி ஜிலேபி, தேன்குழல் வாங்கிக்கலாம் லட்டு கவுண்டரில். மேல்சாத்து வஸ்திரம் அட்டன் பண்ணுறோன்னா
ஒரு பெரிய துப்பட்டா கொடுக்குறாங்க. சூப்பராக திருநாமமெல்லாம் போட்டு ஓம் நமோ வெங்கடேஷாயான்னு எழுதி ஒரு ப்ளவுஸ் பீட்டும் கொடுப்பாங்க லட்டுவோட சேர்த்து. மீதி எல்லா சேவாக்குமே ஒரு டிக்கெட்டுக்கு ஒரு 50 ரூபாய் லட்டு ஃப்ரீயாக கொடுப்பாங்க. ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல், எஸ்எஸ்பி திருப்பதி அப்டேட்ஸ் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதுவும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பதி பற்றின நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் டெய்லி ஷேர் பண்ணுறது நீங்கள் தர்ஷனத்துக்கு போகிறப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஆஃப்லைன் லக்கி டிப் பற்றின இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கும் போய் சேரும். தேங்க்யூ.